நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா. நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே. இன்று திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் நம்ம கார்ட்டூன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமண வாழ்த்துக்கள் போன்ற வாழ்த்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். தெரிவித்தால் அடுத்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்படும். நன்றி, வணக்கம். வாங்க எபிசோட்குள்ள போலாம். என்னது, ஏன் தங்கச்சியா அடிச்சிட்டீங்களா? அவ பம்பளத்துக்கிட்டு இருந்தா, அதனால அலமீலாக்கா பிடிக்க சொன்னாங்க. அலமீலாக்கா கிட்ட தான் அடி வாங்கினா. நான் என்ன பண்ணுவேன்? அதே டீ சாப்பிடணும்ல, சக்கரை திண்டுச்சு. போயிட்டு கடையில் வாங்கிட்டு வரியா சாமி? என்ன ஆயா? வாடி போயிட்டு சரி பண்ண எடுத்துட்டு போவோம். வண்டி வெளியே நிற்குதா? வண்டியை வெளியே காணுமேக்கா. என்னது, வண்டியை காணுமா? மறுபடியும் முதல்ல இருந்தா. ஏடி என்னடி சொல்ற? அக்கா ஆமாக்கா, நான் வெளியே இருந்தாலும் வரேன். வண்டியை காணும்க்கா. இப்போத்தானே அப்புறம் சமாளித்து இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். இந்த ஓட்ட வண்டிக்கு அவ்வளோ என்ன பவுசோ தெரியல. வரவன் போகிறவெல்லாம் இப்படி திருடிட்டு போனால் நான் போய் தேடி தேடி பிடிச்சிட்டு வரணுமா? போடி, எனக்கு இந்த தொழிலே வேணாம். எனக்கு எந்த தொழிலும் வேணாம், விடுங்க. யாருன்னா வேலைக்கு கூப்பிட்டா போகிறேன். இதுக்கிட்ட என்ன விளாண்டா உடனே பெக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்க அக்கா, விடுங்கக்கா விடுக்கா, பாப்பி பார்ப்போம். ஒரு வேளை நான் ஒழுங்காக பார்க்காம வந்துட்டா என்ன பண்ணுறது? பாரேன். அதான் இல்லையேடி. அடா ஆமாம், அப்போ எங்கக்கா போயிருக்கோம்? எனக்கு தெரியல, விடுடி. எனக்கு எந்த தொழிலும் வேணாம், என்னை விட்டுருங்கப்பா சாமி. ஐயோ, வயிறம் வலிக்குது எனக்கு. ஐயோ ஏட்டி, என்னடி சிரிக்கிற? ஐயோ ஐயோ. ஏட்டி, இப்ப சிரிக்கிறத நிறுத்த போறியா இல்லையா? அலமீலாக்கா கோவம் ஆயிடுச்சு. சரி, இதுக்கப்புறமே விளாட வேணாம். அது விளாடலாமா? என்னடி? வண்டியெல்லாம் ஆல்ரெடி பார்சல் பண்ணியாச்சு. பார்சலா? என்னடி சொல்ற? ஆமாக்கா, சரி பண்ண ஆளுங்களை விட்டனா அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உன்னை பார்த்தாங்களா? நீ காணுமா? நானுமா வீட்டுக்குள்ளே தானே இருந்தேன். இல்லைக்கா, அவனை பார்த்துட்டு போனாங்க போல. சரி நேரம் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. சரி எடுத்துகிட்டு போங்கப்பா, நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படியா? ஏட்டி, கொஞ்ச நேரத்தில் அப்படியே பக்குன்னு போட்டுருச்சுரி. விளாண்டாங்க, விளாடக்கூடமா கூடாது. போடி. இன்னைக்கு என்ன நல்லா நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல. அந்த அகிலாண்டத்தை போட்டு போராட்டி எடுத்துட்டு வண்டி. என்கிட்ட ஒரு நாள் தனியாக மாட்டினா நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினச்சேன். நீங்கள் இன்றைக்கி முடிச்சிட்டிங்களா? ஆமாடி. சரி சரிக்கா, வண்டி ரெடி ஆயிடுச்சுன்னா நான் சொல்கிறேன். ஒன்றா போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். சரி டீச்சர், நீ பார்த்து போ. சரிக்கா வரேன். கொஞ்ச நேரத்தில் எப்படி பயப்பட வச்சுட்டா பாருங்க. நம்மளும் நம்ம போய் வேலையை பார்ப்போம். என்ன இது, கோழிங்க அப்படியே வீட்டுக்கு முன்னாடியே மேய்ஞ்சிட்டு இருக்குங்க போல. சரி, அதையா நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம். மேய்ட்டும், மேய்ங்க மேய்ங்க. பக் 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 பக். போனவன் ஆளையே காணும். ராசேந்திரா, ராசேந்திரா எங்க இருக்கான்னு தெரியலையா? இன்னும் அவளும் வரவே இல்லை. எங்க போச்சு? வீட்டுல நான் மட்டும்தான் கிடக்குறேன்ப்பா. எத்த கிழவி, எப்படி இருக்க? மகாராணி வந்துட்டாங்கல்ல, அப்படியே ரொம்ப வருஷம் கழிச்சு நீ பாக்குறாங்க. எப்படி இருக்காங்கன்னு கேக்குறான் பாரு. உன்னையெல்லாம் கேட்டேன் பாரு, அது ஏன் தப்பு. உன் வாய்க்கு எந்த குறைச்சலும் இல்லை. அத்த கிழவி வாய் மட்டும் இல்லைன்னா நாய் கூட மதிக்காது. அங்க மட்டும் என்ன வேலை? சரி சரி, மாற்றி மாற்றி இப்படி சண்டைலாம் ஒன்றும் போட்டுக்க வேணாம். என்ன அங்கிட்ட இங்கிட்ட அலைஞ்சிக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்? சக்கரை வீட்டுல இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த கிச்சான அனுப்பி விட்டேன். இன்னும் வரலடியே. உனக்கு எங்கேயாவது அறிவு இருக்கா? அவங்ககிட்ட போய் கொடுத்துருக்க. எதை மாற்றி கீத்தி வாங்கிட்டு காசு ஏமாத்திட்டோம்னா என்ன பண்ணுறது? அதுக்கு குடும்ப பொம்பளையா நீ போய் என்ன வேணுங்கிறத வாங்கிட்டு வரணும். இல்லை இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்கிட்ட லிஸ்ட் கொடுக்கணும். ரெண்டுத்தையும் நீ பண்ண மாட்டேற. நான் வயசான கடத்தில் நான் என்ன பண்ணுவேன்? ஏதோ பேரப்புள்ள துணையா இருக்குன்னு விட்டேன். போயிருக்கான், வருவான். ஐயோ, அவனை பற்றி உங்களுக்கு தெரியல. என்ன எது எக்ஸ்ட்ரா காசு கொடுக்காம அவன் போயிருக்க மாட்டானே? ஆமாட்டி, ராசேந்திரா காசு கொடுத்தா எக்ஸ்ட்ரா சாக்லேட் வாங்கணும் தான் போனேன். இதெல்லாம் போவே மாட்டான்ட்டான் முன்ன மாரி. உடனே என்ன சாக்கிடுறது? சரி சரி, ரொம்ப டயர்டாக இருக்காத கிழவி. இரு, அவன் வரட்டும். சக்கரை வந்தவொடனே சூஸ் போட்டு கொடுக்குறேன். இது ஜூஸா? என்னடி எதுக்கு இப்ப முதல்ல கண்ணீர் விடுற? அதெல்லாம் கண்ணீரா? அடியே அத்தை கிழவி, இது ஆனந்த கண்ணீர்டி. ஆனந்த கண்ணீரா? அதெல்லாம் எப்படி உனக்கு வரும்? எதுக்கு வந்துச்சு அந்த ஆனந்த கண்ணீர்? எந்த வீட்லையாவது இப்படி இப்படி மாமியார் மருமகளுக்கு என்ன வேணுங்கிறத அவ சொல்லாமலே செஞ்சிருக்காளா? ஆனால் நீ சீரியட்டி இருக்கும். இதுக்கு உனக்கு நான் என்ன கைமாற செய்ய போறேனே தெரியல அத்தை கிழவி, தெரியல. ஏமா சாமி, நீ எந்த கைமாறும் செய்ய வேணாம். நேற்றுக்கு யானத்தை விளக்கி வைக்க சொன்னா யானத்தை தனித்தனியா விளக்கி வச்சியே.
அதே போதுமா சாமி. அதான் நான் இருக்கிற வரை என்னால முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு போறேன். வந்து எதுவும் பண்ணாம இருந்தா போதுமா. அடி பாவி, உன்கிட்ட போய் பாசமா பேசுறேன் பாரு பா. ஆமா, யாருக்கு வருவோம் பாசம், எல்லாம் வேஷம். போடி அந்த பக்கத்து. ரொம்ப அங்க மட்டும் என்ன வேலைதான். என்ன இது இவ்வளவு பொறுப்பா வாங்கிட்டு வந்துருச்சு? அப்புறம் பின்ன என் பேரன் ஒண்ணமே இருப்பானே, பொறுப்பா இருக்கிறத பார்த்து கண்ணு வைக்கிறப்ப. இவருக்கு பேரனா நாங்க கண்ணு வேணா வைக்கிறோமா, என்ன ஆப்பு வைக்க போறான்னு தெரியல, பாப்போம். என்ன வெயிட் கம்மியா இருக்கு, என்ன அளவும் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. என்னடா எம்மா வாங்கிட்டு வந்த? நீ சொன்ன மாரி 1 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்தாயா? அது 1 கிலோ அரிசியா? ஏலே இதுல 1/2 கிலோ கூட இருக்குமான்னு டவுட்டுடா. பேரனா விவரம் இல்ல பாரு, விவரத்தை உனக்கு எப்படி ஆப்பு வச்சிருக்கானு நைஸா. என்னடா பண்ண? அப்பவே நினைச்சேன், இந்த காலு வலி இருக்கிறதுனால நான் போகாம போனது என் தப்பு தான்டா. காசு பாரு, 1 கிலோக்கு கொடுத்துட்டு 1/2 கிலோ கொடுத்து இவன் ஏமாத்திட்டு வந்திருக்கானு பாரு. அந்த கடைக்கு தான் உனக்கு தெரியும்ல, நீ போய் மாத்திட்டு அடி போடி. ஏமாத்துறானு பாரு சின்ன பையனை கொடுத்து. ஐயோ அடி பாவி அத்தை கழுவி, உன் பேரன் தாண்டி உன்னை ஏமாத்துறான். எனக்கு தெரிஞ்சு வர வழியில 1 கிலோ சக்கரை பாக்கெட்ல இருந்து வர வழி ஃபுல்லா எடுத்து தின்னு 1/2 கிலோவை அவனே தீர்த்திருப்பான். கூட தெரியாம கடைக்காரங்களை திட்டிட்டு இருக்கு பாரு இந்த அத்தை கழுவி. என்னட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்படியே மரமரம் நிக்கிற. அத்தை கழுவி அதெல்லாம் கரெக்டா கொடுப்பாரு அந்த அண்ணன். இவன் தான் பண்ணிருக்கான் அப்படித்தானே? ஆமா. ஐயோ இதுங்க கிட்ட மாட்டினானா சேத்தம். எஸ்கேப். நில்லுடா. அஸ்கு புஸ்கு, நான் நிக்க மாட்டேன். நான் நின்னா என்ன நீ அடிப்ப. நான் வரேன். கிளவி. அந்த சக்கரை மீதி சக்கரை என்ன ஆச்சுனாச்சு சொல்லிட்டு போடா. அதுதானே சொல்லுறேன். சொல்லு, இந்த சக்கரை எப்படி குறைஞ்சது? நடைப்பயிற்சி நடந்தா வாக்கிங் போனா சக்கரை குறையும்னு சொன்னாங்கல்ல, அது மாரிதான் இந்த சக்கரையும் குறைஞ்சிருச்சாட்டுக்கு. போ. நான் நடந்து வந்தேன்ல, சக்கரை குறையும் சொல்லுவாங்களே, அதனால தான் சக்கரை குறைஞ்சிருச்சாட்டுக்கு. நான் வரேன். அடியாத்தி இவன் என்ன நமக்கே டுமுக்கி கொடுப்பான் போலயே. அத்தை கழுவி உன் பேரண்டிய பாத்தியா, என்னமா விவரமா பேசிக்கிட்டு போறான்னு. அவன் கொடுத்த டிமிக்கிக்கு எனக்கு வாயடிச்சு போச்சரி. கொடுக்காட்ட இருந்துட்டு என்ன பேசுது பாரு. தான் பாரு, எனக்கு கூட தோணல. நடந்தா சக்கரை குறையும் சொல்றத வச்சு இப்போ சக்கரை எங்கடா பாதி குறைஞ்சிதுன்னு கேட்டதுக்கு இதை பத்திலாம் சொல்லிட்டு போறான். என்னால முடியல அத்தை கழுவி. ஏழை கிச்சா, நீ கொடுத்த டிமிக்கில உங்க ஆயா அப்பிட்டுடா, நானும் அப்பிட்டு. பாய். தம்பி வாடா. ஜெசி வாமா. அக்கா நல்லா இருக்கீங்களா? ஐயோ என் அழகு எவ்வளவு அழகா இருக்கா. நல்லா இன்னமும் போய் சொல்லிக்கிட்டே இருக்கியாக்கா. உனக்கு என்ன தெரியும், என் மருமக எப்பயும் அழகுதான். அப்படி சொல்லுங்க அத்தை. நடத்துங்க அத்தையும் மருமகளும். சரி நிக்காதீங்க, வாங்கடா உள்ள வாங்க. வரேன்க்கா. எங்க மாப்பிளைய காணோம்? யாரு ஜீவாவா? காலேஜ் போயிருக்காண்டா, வருவா. ஓ என் பிள்ளைக்கு 100 வயசு வந்துட்டா பாருங்க. ஜீவா யார் வந்திருக்காங்க பாரு. யாரு? ஏய் ஜீவா. மாமா. அதே மாமா வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.